ஹாய். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக பெரியாரை பற்றி சீமான் அவர்கள் மிகப்பெரிய அளவில் சாடி பேசிகிட்டு இருக்காரு. அவர் பேசுறது நல்லதுக்காக பேசுகிறாரு, அவருடைய அரசியலுக்காக பேசுகிறாருன்றதை இந்த வீடியோ தெளிவாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் எதுவுமே பண்ணல, கொள்கை தலைவர் யாருமே ஏற்றக்கூடாதுன்ற மாதிரி அப்போலேருந்து சாடி பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பெரியார் எதுவுமே பண்ணல, பண்ணவங்களாம் வேற தலைவர் தான் பண்ணாங்க, பெரியார் அவ்வளோமா எதுவுமே பண்ணல அப்படின்றத அவர் சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க பார்த்தா, பெரியார் மட்டுமே ஏன் பண்ணுறீங்க சொல்கிறீங்கன்னு தான் கேட்குறாரு அவர். அவர் கேட்குறதுல பெரியாரும் சேர்ந்து தான் பண்ணார், ஆனால் நீங்கள் பெரியார் மட்டுமே ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பெரியாரை சாடிட்டு இருக்காரு. சரி, இப்போது இந்த நேரத்தில் அது தேவையான்னு கேட்டிங்கன்னா, இவர் இது பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ தமிழ்நாட்டில் நடக்கிற நிறைய பிரச்சனைகள் எல்லாமே யாரும் அதை பற்றி பேசுறது கிடையாது, அதெல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி யாரும் பேசுறதில்லை, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை பற்றி அதுவுமே யாரும் பேசுறதில்லை. அங்கே நடந்த வழக்கு அங்கே போயிட்டு இருக்கு. 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்க, அதை பற்றி யாரும் அதிகம் பேசுறது கிடையாது. மீடியாக்கள், மக்கள் எல்லாருமே இவர் என்ன பேச அதை மட்டும் தான் கேட்டுருக்காங்க. இவர் இப்போ இந்த நேரத்தில் இந்த போராட்டம் பண்ணுறதுனால இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி யாரும் பேசுறது கிடையாது, அதை பற்றி எல்லாம் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், டங்ஸ்டன் மைனிங்கோட போராட்டத்தை பற்றி அதிகமாக யாரும் பேசுறதில்லை, மீடியாவும் அதிகமாக ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. மீடியாக்கள் எல்லாமே இப்போ சீமான் அவர்களையும் அவர் பேசின விஷயங்களுமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டங்ஸ்டன் மைனில் மக்கள் எல்லாம் பெரிய அளவில் போராடிட்டு இருக்காங்க, அதை பற்றி இவர் இந்த பக்கம் பேசுனால அங்கெல்லாம் மறந்துட்டாங்க. டங்ஸ்டன் மைனிங்க்கு ஆதரவாக அண்ணாமலை அவர்கள் மாரி நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பேசியிருக்கேன், டங்ஸ்டன் மைனிங்குமே வராது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அது நல்ல விஷயம் தான். ஆனால் விவசாயிகள் எல்லாம் அது போராடுறான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மட்டுமே போராடல. விவசாயிகள் எல்லாமே போராடுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது பயோடைவர்சிட்டி அறிவிக்கப்பட்ட ஏரியா, அங்கே நீங்கள் மைனிங் கொண்டு வரக்கூடாது. அது மாதிரி பயோடைவர்சிட்டி அறிவிக்கப்பட்ட ஏரியா எங்கேயுமே ஒரு மைனிங் கொண்டு வரக்கூடாதுன்றதுக்காக மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்கள் அதை பற்றின டிபேட் எடுக்காமல் அவர் பேசுறது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, டங்ஸ்டன் வராதுன்றது தான். டங்ஸ்டன் அந்த இடத்துக்கு வராதுன்றது தெரியும் எல்லாத்துக்கும் முன்னாடியே. ஏன்னா அந்த இடம் மாநிலத்துக்கு சொந்தமானது. ஸோ மாநில சட்டசபையில் முன்னாடியே ஏற்றிட்டாங்க தமிழக அரசு, இந்தமாரி டங்ஸ்டன் இடத்துல வராதுன்றதை. அதனால் டங்ஸ்டன் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது, அது முன்னாடியே தெரியும். ஆனால் இவர் திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, அதனால் டங்ஸ்டன் வராது, அங்கே பிரச்சனை இனிமேல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே போராடுறது 2 விஷயத்துக்காக போராடிட்டு இருக்காங்க. ஒன்று, டங்ஸ்டன் வரக்கூடாதுன்றதுக்காகவும், இன்னொன்று பயோடைவர்சிட்டி அறிவிக்கப்பட்ட ஏரியாக்களுக்கு நீங்கள் ஒரு மைனிங் சம்மந்தப்பட்ட ப்ராஜெக்டை கொண்டு வரக்கூடாதுன்னு தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் 2வது விஷயத்தை பற்றி யாரும் பேசுறதில்லை, எல்லாம் டங்ஸ்டன் வராதுன்ற மட்டும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. டங்ஸ்டன் வராதுக்கு இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அப்போ ஏலம் மட்டும் தான் விட்டுருந்தாங்க. ஆனால் ஏலம் விட்டதுக்கப்புறம் அங்கே எதுவுமே ஒரு ஆக்ஷன் அந்த கம்பெனி எடுக்காதனால அதை கேன்சல் பண்ணுறது ஈஸியான விஷயம் தான். அதனால தான் அங்கே பிரச்சனை எதுவும் வராது, அதனால தான் டங்ஸ்டன் வராதுன்னு சொன்னேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இங்கே பெரியார் பிரச்சனை இழுத்ததுனால இன்னொரு விஷயம் மொத்தமாக மறைச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீட் ஒழிப்பு. அதாவது இப்போ ரொம்ப நாளமாக நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க, எல்லா பிரச்சாரமும் நீட்டு ஒழிப்போன்னு சொல்லி தான் கொண்டு வந்தாங்க இப்போ இருக்க அரசு. ஆனால் இப்போது நடத்தின சட்டசபையில் நீட்டை ஒழிக்க முடியாது, அது மத்திய அரசுக்கு சம்மந்தமானது அப்படின்னு சொல்லி அவங்க இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இத்தனை வருஷமாக நீட்டை ஒழிப்போம் சொல்லிட்டு வந்தவங்க எதிர்கட்சியாக இருக்கிறப்ப நீட்டை எப்படி ஒழிப்புன்னு எங்களுக்கு தெரியும், அது ஆளுங்கட்சிக்கு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்க இப்போ நீட்டை ஒழிக்க முடியாது இவங்க சொல்லியிருக்காங்க. அதை பற்றி யாரும் பேசுறது இல்லை. இப்போ இத்தனை வருஷமாக சொன்ன நீங்கள் இத்தனை வருஷமாக பொய் வாக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்றத பற்றி யாரும் பேசுறதில்லை. அதுக்கு காரணம் இப்போ நடக்க போராட்டம் தான். இந்த போராட்டத்தை பெருமளவு அவர் கொண்டு வந்ததுனால அதை பற்றி எல்லாம் பேசி இப்போ நடக்கிற எல்லா விஷயத்தையுமே மறைச்சிட்டாங்க. ஸோ இந்த போராட்டம் நடக்கிறதுனால இவருக்கு எதாவது லாபம் இருக்குமான்னு கேட்டால் அங்கேயுமே ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சரி, போராட்டம் நடத்துகிற மாதிரி இதை பெரியார் ஆதரிக்கிற கட்சிங்க இல்லை, இது பெரியார் மட்டும் காரணம் இல்லை, பெரியார் சம்மந்தப்பட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால் பெரியார் மட்டுமே இதுக்கு பொறுப்பு கிடையாது, அவங்களும் சேர்ந்த ஒரு பொறுப்புன்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இதனால் என்ன லாபம் வரப்போகுது? பெரியாரோட பேரை சொன்னதால் 10 ஓட்டு எக்ஸ்ட்ராவோ 10 ஓட்டு கம்மியாக வரப்போகிறது கிடையாது. இவர் இந்த போராட்டத்தை பெருமளவுக்கு ஆதரிச்சதுனால இங்கே நடந்த எல்லா போராட்டமும் மறைச்சிடுச்சு. பெரியாரோட பேரை சொல்லி அரசியல் பண்ணுறவங்க இதுக்கப்புறம் பெரியாரோட பேரை வச்சு அரசியல் பண்ணாருனாலும் ஒரு பெரிய வித்தியாசம் வரப்போகிறது கிடையாது. இந்த போராட்டத்தில் என்ன விடை கேட்டு போராடுறான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். பதிலே இல்லாத கேள்வி தான் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இன்னொன்று, பெரியாரோட ஒரு சில வார்த்தைகள் மட்டும் எடுத்து வச்சு பாருங்க, இவர் தமிழ் காட்டு மிராண்டி மாதிரி சொல்லியிருக்காரு, தமிழுக்கு எதிர்ப்பு நிறைய போராடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு பெரிய பேராகிராஃபில் ஒரு லைன் மட்டும் எடுத்து வச்சு இதுக்கான இவர் பாருங்க இப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அதை மட்டுமே வச்சு இவர் பாடிட்டு இருக்காரு. அதை மட்டுமே வச்சு இவர் கெட்டவர், இவர் பாருங்க தமிழுக்கு எதுவுமே பண்ணல, இவர் தமிழகத்துக்கு துரோகி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு தலைவர் எதுவுமே பண்ணாமல் தான் 50 வருஷம் அவரோட பேரை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை எதுவுமே பண்ணாமல் இருக்கிறவரை எப்படி ஒரு இயக்கம் தலைவரை ஏற்றுக்கும், அவர் எப்படி கொள்கை தலைவரை ஏற்றுக்கும் அப்படின்றதும் எனக்கு தெரியல. அவங்க நிறைய பண்ணியிருக்காரு, ஆனால் பண்ணதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் எடுத்து முன்னாடி வச்சு பாருங்கள் இவர் எதுவுமே பண்ணல, இதை பாருங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்காரு
அப்படின்ற மாதிரி அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயம், இது வந்து என்னோட புரிதல், பெரியாரை கொள்கை தரல பெரும்பாலும் ஏற்றுக்கிட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று ஏடிஎம்கே எடுத்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு சொல்லி அவங்க 2 பேர் இருக்காங்க. ஆனால் இன்னொரு கட்சி பார்த்தீங்கன்னா டிவிகே. டிவிகே வந்து விஜய் அவர்கள் வந்து மாநாட்டிலே சொல்லியிருக்காரு, என்னுடைய கொள்கை தலைவர் பெரியாரும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெரியாரை கொள்கை தலைவரை ஏற்றுக்கிட்ட 2 கட்சிகள், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. இப்போது இவர் எனக்கு தெரிஞ்சு பெரியாருடைய பேரை கெட்ட பேராக்கிறதுக்கான மெயின் ரீசனும் டிவிகே ஃபியூச்சரில் டிவிகே அட்டாக் பண்ணுறதாக தான் இருக்கும். ஏன்னா டிவிகே வந்து டேரெக்டாக எதிர்க்க முடியுமான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு ஆதரிச்சவங்க திருப்பி எதுக்க ஆரம்பித்தாங்க. அதுவே அவங்களுக்கு மாற்றி மாற்றி பேசணுன்ற பேர் பிம்பம் வந்துருச்சு. ஸோ அதனால் மறுபடியும் அவங்க டேரெக்டாக மாற்றி பேச முடியாது, மாற்றி சொல்ல முடியாதுன்றதுனால இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்கன்னா, அவரோட கொள்கை தலைவர் யாரும் பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு நம்ம கெட்ட பேர் வர வச்சுட்டோம், பெரியார் வந்து தமிழினத்துக்கு எதுவுமே பண்ணல, தமிழினத்துக்கு துரோகி அப்படின்னு நம்ம பேரை வர வச்சுட்டோம்னா ஃபியூச்சரில் 2026 எலெக்ஷன் கிட்ட வர பெரியாரை கொள்கை தலைவர் ஏற்றுக்கிட்ட விஜய் அவர்களோட கட்சி, அதாவது டிவிகே கட்சிக்கு நம்ம ஆப்போசிட்டாக பண்ணலாம். பெரியாரோட பேர் இப்போ டேமேஜ் பண்ண ஆரம்பித்தா அப்போ நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் ஆகும். ஏன்னா அவரதையும் டிவிகேவும் கொள்கை தலைவர் ஏற்றிருக்காங்க, டிஎம்கேவும் கொள்கை தலைவர் ஏற்றிருக்காங்க. அதனால் இவர் எனக்கு தெரிஞ்சு அரசியல் ஆதாயமாக பெரியாருடைய பேரை கெடுத்தா இங்கே டிவிகேக்கு அடி விழும், டேரக்டாக அட்டாக் பண்ணாமல் இன்டேரக்டாக அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ பெரியாருடைய பேரை கெடுத்ததுனால இப்போது இவர் 10 ஓட்டு எக்ஸ்ட்ரா வரப்போதா 10 ஓட்டு கம்மியாக வரப்போதான்னு கேட்டால் அதுக்கு பதில் தெரியல. இப்போது இவர் இந்த போராட்டத்தை பெருமளவில் கொண்டு வந்ததுனால பெரிய அளவில் தமிழ்நாட்டில் நடக்க போராட்டம் எல்லாமே மறைஞ்சிருச்சு. திருச்செந்தூர் போராட்டமாக இருக்கட்டும், ராணிப்பேட்டை போராட்டமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவருடைய போராட்டம் வந்து மறைச்சிருச்சு. ஆனால் மீதி போராட்டம் அண்ணா யூனிவர்சிட்டி, திருச்செந்தூர் போராட்டம் அதெல்லாம் பெரிய அளவில் ஃபியூச்சர் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் இப்போ ஒரு சில அரசியல் ஆதாயத்துக்காக இவர் பண்ணுற அரசியல்ன்றது இப்போது எந்த வகையில் சரியாக போய் முடியுன்றது தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணுறேங்க.